பேசிருங்க. வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம் சிறுசுங்களே. எப்ப வேணாலும் போயிருவோம் போல இருக்கும் பெருசுங்களே. இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே. இதுக்கும் கை தட்டுறாருங்க. மற்றும் மீசைக்காரர்களே, அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பது எங்களுடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சில்லுக்கு வார்பட்டே. பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. என்ன நாயனகாரு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வேண்டியானு. நீங்க ஊதுறீங்களா நான் ஊதவா? பங்கு எஸ் சேஞ்ச் தி சாங். சுவரன் இப்படி பாட்டீங்கன்னா பசங்க வெளியே போயிடுவாங்க. கொஞ்சம் பெப்பியான பாட்டா பாடுங்களேன். இது நாகார்ஜுனவா? எது எது நாகார்ஜுனவா? இது யாரு அப்படியே சொன்னா சார்? எது எது நாகார்ஜுனவா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா, எது எது நாகார்ஜுனவா? எது எது நாகார்ஜுனவா? நிப்பாட்டு, நான் யார் தெரியுமா? எது நாகார்ஜுனவா? லூஸ் இல்ல மென்டல்.
மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. எது நாகார்ஜுனாவா? அதாவது கட்டுக்கடங்காமல் காத்திருக்கும் கல்லணை வெள்ளம் போல் திரண்டிருக்கும் எனது அருமை மக்களை குஷிப்படுத்த வந்திருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது எங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் ஆணவத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீ டென்ஷன் ஆகுது. அதாவது இன்னும் நிறைய விஷயங்களை உங்களிடம் நான் பேச ஆசைப்படுகிறேன். ஒருத்த ஆரம்பிச்சிட்டா. இருப்பதெல்லாம் போதும், திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. பங்கு எஸ் சேஞ்ச் த சாங். தாங்கள் வந்த நோக்கம் என்னுடைய புது கவிதை ஒன்றை தங்களிடம் பாடி காட்டி பரிசில் பெற வந்திருக்கிறேன். கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. இப்பொழுதாவது கவனித்தீரா? ஒன்றும் விளங்கவில்லையே மன்னா. நீரெல்லாம் ஒரு அமைச்சர். அல்ல போனா பாட்டா போடுறா. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. குத்துனா எப்படி தான் குத்தணும்?